இன்னைக்கு 8/3/26 சத்சங் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துற பிதாஜியோட வாழ்த்து பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா சீதாம்னகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதாஞானபி வந்தனேய அனந்த சுகதாகார அகன் ஆனந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷத்த நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சுக்யமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என இப்பாடல் அறிவுறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில் பாட்டு. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிவாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரானின் தாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீத்தாண்டவா வா வா அல்லல் தீத்தாண்டவா வா வா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும் கலை அலங்கார பாண்டிய தேவி நேசா மலைவாசா மாயா மதியான வடிவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் மிக சிறப்பான ஒரு வகுப்பை கேட்க வேண்டும் என்பது இறைவனின் திருவுளமாக இருக்கிறது என்று கருதுகிறேன். அதனால் முதற்கண் எனது ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித்த வித்தை மகிமை சொல்லி முடியாது. சுவாமியே சிவானந்தபுரம் சரே கொஞ்சம் சகஜமாக பேசுகிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். ஏதேனும் தவறு இருந்தால் ஏதோ தெரிந்த அளவிலே பேசியிருக்கிறார் என்று உங்கள் சகோதரனாக கருதி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அறுபடை வீடு சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக வரும்போதும் அதில் ஏதேனும் சிறு தவறு நேர்ந்தால் சுட்டி காட்டினால் சரி செய்து கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
அந்த வகையிலே பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையடக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அநேகம் எல்லாம் ஆழமாக தெரிந்து உணர்ந்து கொண்ட எல்லோருமே இதை கேட்பார்கள் என்று எனக்கு புரிகிறது. அதனால் உணர்ந்த அளவிலே என்னுடைய மனது கேட்டிய அறிவு கேட்ட வகையிலே இதை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நான் பேசியதில் ஏதாவது பயன் இருந்தால் அது குருநாதர் ராமகிருஷ்ணரை சேரும், அதில் ஏதேனும் பிழை இருந்தால் அது என்னை சேரும், மன்னித்து அருளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அங்கனமே நானும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பெயரால் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது உயர்ந்த உண்மை வந்தால் சிவானந்த பரமஹம்சர் அருளால் வந்தது, தவறு நேர்ந்திருந்தால் அது முற்றிலும் என்னை சேர்ந்தது என்று கூறிக்கொண்டு இதை சுருக்கமாக நிறைவு செய்து தொடர்கிறேன். அதாவது சித்த வித்தை பயிற்சியை பற்றி சாமி சொல்லும்போது, இந்த வித்தையை கொண்டுதான் இந்த 4 ஆசிரமங்களும் இவ்வாறு ஒற்றுமையாக இன்று வரையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சக்தி புத்தி யுக்தியை கொண்டல்ல என்றே சொல்லுகிறார். சாமி தன்னை எளிமைப்படுத்துவதற்காக அவ்வாறு கூறினாலும் அந்த வித்தையின் மகிமையை உரைப்பதற்காகவே அவருடைய மகிமை கூட மகிமை அல்ல என்றும், வித்தை தான் மகிமையானது, அதுதான் அடிப்படை என்று சொல்லுகிறார். அதைத்தான் உயர்த்தி பிடிக்கிறார். அப்படியானால் எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்று பார்க்கும்போது நடவடிக்கை கிரமம் இருக்கிறது, அதற்கான தகுந்த ஒழுக்கம் இருக்கிறது, அதற்கான முறைகள் இருக்கிறது. வித்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், வாங்கியவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்பவர்கள் எப்படி சரியாக கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எல்லா நுட்பங்களும் சாமி சொல்கிறார். சுருக்கமாக சொல்வது என்றால் அதை புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று சாமி விரிவாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அது எவ்வளவு விரித்தாலும் அவ்வளவும் சுருக்கமாக சொன்ன போல்தான் தெரிகிறது. இதுவும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு தடுமாற்றமாக, பின்னால் வந்த மொழிபெயர்ப்பெல்லாம் சற்று மாற்றப்பட்டு இருக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, நன்றாகத்தான் உள்ளது. இருந்தாலும் 1928ல ஒரு அதிகாரம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். 20 21 அத்தியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். 22 இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல பார்த்தா கிட்டத்தட்ட புரிதலுக்கு கொஞ்சம் எளிமையாக அந்த நடை மொழிபெயர்ப்பு நடை தமிழில் மாத்திரம் என்று நினைக்கிறேன். புரிவதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது. சில விஷயங்களும் துல்லியமாகவும் தரப்பட்டிருக்கிறதாக கருதுகிறேன். அந்த வகையிலே நாம் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி சித்த வித்தை என்கிற அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் என்ற புத்தகம் கூட பின்னால் தமிழில் தரப்பட்டது. முதலில் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்தது. அதே போல உலக சேம பிரகாசியை பின்னால் சற்று விஷயங்களை சேர்த்து கொடுத்திருந்தார்கள். அது கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அதேபோல் நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக கூர்ந்து கவனித்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும், ஆலோசிக்க வேண்டும் என்றுதான் சாமி நமக்கு சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே வித்தியார்த்திகள் அனைவரும் அந்த கவன சக்தி என்பதை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த கவன சக்தி என்பதை நாம் சரி செய்து கொள்வதால் தான் சரியான உணர்தல், புரிதல், கவனித்தல் மூலமாக தான் வருகிறது. அதனால் அந்த கவனித்தலுக்கு மிக பெரும் தன்மை உண்டு. தியானம் என்பதே சொல்ல போனால் ஒரு கவனித்தல் தான். அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். கவனமா போங்க, கவனமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. நான் கவனப்படுத்தினேன், கவனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் சரியான தியானம் என்பது கூட என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள் என்று சாமி சொல்லுகிறார். அதனால் அந்த கவனம் என்பது ஆழ்ந்த கவனமாக மாற வேண்டியது. அந்த ஆழ்ந்த கவனம் தான் மிக முக்கியமானது. அப்படி ஆழ்ந்தும் சரியாகவும் கூர்ந்து கவனித்தும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. கூர்த்த மதி வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால் தவம் செய்வதற்கு கூர்த்த மதியுடையவர்கள முடியும். அதாவது வைசியர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு கூட கூர்த்த மதி வேண்டும் என்று சிவானந்த பரமஹம்சர் நமக்கு புத்தியுள்ளவர்கள் தான் வியாபாரம் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு கூட ஒரு ஒரு அறிவு வேண்டியிருக்கிறது. அப்படியானால் தெய்வீக ஞானம் என்பது சாதாரண நாலெட்ஜ் என்பதை கடந்தது. சாதாரண அறிவு எல்லா விஷயங்களிலும், சிலருக்கு சில விஷயங்களில் அதிகமாக அனுபவம் காரணமாக கூட தெரிந்திருக்கலாம். ஆனால் விஸ்டம் என்று சொல்லக்கூடியது, ஞானம் என்று சொல்லக்கூடியது சாதாரண அறிவு அல்ல. அதை சாதாரணமாக அறிவு என்ற வார்த்தையில் பயன்படுத்தாமல் ஞானம் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். இசை ஞானி என்று சொல்வதால் அதில் அவர் ஆழங்கால் பட்டவர் என்று பொருள். அப்படியானால்
ஞானம் என்பது ஆழங்கால் பட்ட தன்மை, சாதாரண அறிவு மாத்திரமல்ல, அது நுண்மான் நுழைவுளம் என்று அறியப்படுகிறது. அந்த வகையிலே இந்த அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் எத்தனையோ ஆண்டு காலம் ஆகிவிட்டது நான் உபதேசம் பெற்று, எனக்கு பல அனுபவங்கள் வரவில்லை என்று சொல்வோரும் உள்ளர். ஆனால் அவர்கள் சற்று கவனித்திருந்தால் அவர்களுக்கு வந்த அனுபவத்தை அவர்கள் சரியாக உணர்ந்திருக்க முடியும் என்று சொல்கிறேன். எந்த அளவுக்கு சரியாகவும் முறையாகவும் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அனுபவம் கிடைத்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்த அளவுக்கு பயனாகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மேலான ஆழமான விஷயங்களுக்கு போகிறவர்கள் ஆழ்ந்து போய் கடலில் மூழ்கி முத்து எடுப்பவர்கள் என்கிற ரீதியில், நீ 6 மாதத்தில் யோகி ஆகலாம் என்று சுவாமி சிவானந்தபுரம் சார் சொன்னது போல, சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, 6 மாதத்தில் கூட அந்த நுட்பத்தை கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டவர்கள் வரலாம். அது விட்டகுறை தொட்டகரை என்பார்கள் சித்தர்கள். அந்த அடிப்படையிலும் இருக்கலாம். அதனால் அனுபவம் வருவோருக்கு சிலருக்கு சில காலம் பிடிக்கலாம் என்றும் சிவானந்தபுரம் சார் சொல்லியிருக்கிறார். ஆனால் யார் பயிற்சியை சரியாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு எந்த அளவிலே பலன் கிடைக்க வேண்டும் என்று கீதையில் சொல்வது போல, கடமையை செய், பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை என்பது போலத்தான் உள்ளது. ஆயினும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க அதில் இருக்கிற ஞான விஷயங்கள், ஒரு கிளாரிட்டி என்பது வந்து விடுகிறது. ஒரு சரியாக சித்தாந்தமாக துல்லியமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய இது வரும்போது உங்க சந்தேகம் நிவர்த்தியாகி ஒரு உற்சாகமும், உண்மையை கண்டவுடன் வரக்கூடிய அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களுடைய பிரகாசம் உங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரகாசம் உங்களுக்கு உள்ளில் ஆனந்தத்தை வழங்கி விடுகிறது. அதுதான் இங்கு அடிப்படை தேவை. அப்படித்தான் ஒவ்வொருவரும் விசேஷ ஞானியாக இருக்க வேண்டும் என்றுதான் சுவாமி சிவானந்தபுரம் சார் நமக்கு இந்த சித்த வித்தியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் பல விஷயங்களை கேட்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே ஏற்கனவே பல விஷயங்கள் பல மேடைகளில் பல இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பதை மாத்திரமே திரும்ப திரும்ப சொல்லி நான் இந்த நேரத்தை சுருக்க விரும்பவில்லை. அதனால் இப்பொழுது விஷயத்திற்கு நேரடியாகவே வந்து விடுகிறேன். முடிந்த அளவுக்கு நுட்பமான கோணத்திலேயே இதை இன்று சொல்லுகிறேன். குறுகிய நேரமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாகவே சொல்ல முயற்சிக்கிறேன். இறைவன் திருவருள் சிவானந்தர் அருள் பற்றி எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே நாம் இப்பொழுது இந்த உடலை பார்த்து கொண்டோம் என்றால் 2ஆகத்தான் பிரிந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். இது ஓர் உடம்பாக தெரியவில்லை, 2 உடம்பாக தெரிகிறது. அப்படித்தான் பார்க்கிறேன். 2 என்றால் உள்ளே இருக்கிற சூட்சுமம், வெளியே இருக்கிற ஜடம் என்று சொல்கிறீர்களா என்று கேட்பது எனக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையிலும் இல்லாமல் சாதாரணமாக மேலிருந்து தலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி நீங்கள் பார்த்து வருவீர்கள் என்றால் மூக்கு நடுபாகமாக துருத்தி கொண்டு முன்னால் இருக்கிறது. அப்படியானால் இந்த மூக்கினுடைய துவாரங்களை பாருங்கள், 2 பக்கம் இருக்கிறது. அப்படியே மேல் போனால் இந்த பக்கம் எமை தனி, நடுவில் பிரிவு இருக்கிறது. இந்த பக்கம் எமை தனியாக இருக்கிறது. காது பாருங்கள், இந்த பக்கத்திற்கு ஒரு காது, அந்த பக்கத்திற்கு ஒரு காது என்று இருக்கிறது. அதே மாதிரி இடது பக்கம் இருப்பது சாதாரண பிசிக்கல் ஹார்ட் என்று சொல்வார்கள். வலது பக்கம் இருப்பது ஆத்மீகத்துக்கான வெளி என்று சொல்வார்கள். நெற்றியில் இருப்பது ஞானத்திற்கான 2ஐயும் இணைக்கக்கூடிய அந்த பூரணமான ஹிருதயம் என்று, இரு உதயம் இணைக்கக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள். நமக்கு உடலிலே இரு உதயம் என்பது நெற்றிக்கண்ணிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அப்படி இரு உதயமாக ஆரம்பித்து 2 பாகமாகத்தான் இந்த உடல் ஜடமாகப்பட்டது கீழ் நோக்கி வளர்வதாகத்தான் சொல்லுகிறார். இப்ப அந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த கண்கள் சூரியன் சந்திரன் 2ஆக பிரிவது போல இந்த கலையில் நம்ம உடம்புல 2ஆகத்தான் பிரிகிறது. ஒரு பக்கம் உஷ்ணத்தை தரக்கூடிய சூரிய கலை. யோகிகள் எப்பொழுதும் சூரிய கலையில் இருக்க வேண்டும் என்பார்கள். உடம்பில் எது வேண்டுமோ அந்த வகையிலே அது சரி செய்து கொள்வதற்காக கலை மாற்றி நமக்கு இயற்கையிலேயே அது ஓட்டி கொடுக்கும். இதற்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று பைபிளிலே இயேசுநாதர் சீடர்களை பார்த்து சொல்வதாக வரும். அந்த அடிப்படையிலே நாம் கண்துஞ்சார் பசிநோக்கார் கர்மமே கண்ணாயினார் என்பதற்கு இணங்க சற்று கவனத்துடன் ஜபத்தை
அதிகப்படுத்திக் கொள்வதற்கான சில உபாயங்களை கையாள வேண்டியது உள்ளது. அப்படி நாம் விழித்திருந்து ஜபம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உடலில் சோம்பேறித்தனம் என்கிற தமோ குணம் வருகிறது. அப்போ உடலிலே ஏற்படக்கூடிய சோம்பேறித்தனம் என்பது அது இந்த சோம்பல் என்பது உடம்பின் மடமை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அப்படி உடம்பில் வரக்கூடிய அந்த சோம்பேறித்தனமாகிய அந்த சோம்பலாகிய மடமை வந்து உடலினுடைய அந்த மடமை உள்ளத்தினுடைய சோம்பல் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள் எந்த வகையிலே அது போய் பொருந்துகிறது என்று பாருங்கள். அந்த வகையிலே உள்ளத்தை சோர்வில்லாமல் பார்த்து கொண்டால் உடம்பும் சிறிது நமக்கு துணை புரியும். அதனால் மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு பொதுவா எல்லாரும் ஆறுதல் சொல்லும்போது சொல்லுவாங்க. மனசை திடமா வச்சுக்கோங்க, தைரியமா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காரியம் வெற்றி பெறனா ஒரு மனசா போங்க அப்படிமா. அந்த வகையில மனம் பல வகைகள் பிரிந்துதான் செயல்படுகிறது. உள்ளம் ஒன்றுதான், ஆனா மனம் பல வகை. அதனால் உள்ளத்தை நெஞ்சகமாக கூட சொல்லுவார்கள். அதனால் உணர்வு வசத்தை நாம் நம் கையில் வைத்துக் கொள்வதுதான் நம் மனம் நம் வசத்தில் இருப்பதற்கு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் மேலே இருந்து கீழே வரை பார்த்து கொண்டால் கண்கள் இரண்டாக இருக்கிறது. மூளையின் லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது. அப்போ இடது காலில் இருந்து வரக்கூடிய அந்த நரம்பு வலது பக்க கண் வழியாக போய் சேர்ந்து மூளையில போய் சேர்கிறது. மாற்றி கத்தரி மாறலாக மாற்றி கேட்கலையே. ஐயாவுக்கு கால் பண்றேன். அதனால இந்த கண்கள் வந்து 2 வகையாத்தான் இருக்குது. அதாவது இடது கண், வலது கண்ணு எப்படி சூரியகலை, சந்திரகலை என்று இருக்கிறதோ, அவ்வாறு உடல் முழுவதுமே 2ஆகத்தான் இருக்கிறது. கால் பாத பெருவிரலிலிருந்து மேல் நோக்கி லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் என்று சொல்லி சிறுமூளை, பெருமூளை, முகுளம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். முன்கருத்து முன்மூளையில் சில கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. பின்மூளையில் ஞாபக சக்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சித்தம் சாதாரணமாக நிகழ்காலத்தில் இருக்கிற மனம், ஆழ்மனம், மேல் மனம், நடுமனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மனத்திலுடைய மனமே தன்னை பல வகையாக பிரித்து கொண்டு இயங்குகிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலும் நாம் அதை உணரலாம். அப்படியானால் மேலே இருந்து சாதாரணமாக கீழ் நோக்கி பார்க்கும்போது நெற்றியிலிருந்து சுழுமுனையில் என்று 72,000 நாடிகள் கூடும் இடத்திலிருந்து மேல் நோக்கி நரம்புகள் உள்ளே மூளையை நோக்கி செல்கிறது. பிடரி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய வழியிலும் நமக்கு குண்டலினி ஆற்றல் ஏறுகிறது. அது இடது கால் பெருவரிலிருந்து வலது பக்கத்தில் கத்திரி மாறலாக வந்து சேரும். வலது கால் பெருவரிலிருந்து அதே மாதிரி கத்திரி மாறலாக இடதுபுறமாக இடத்திலிருந்து வலதுபுறமும் வலதுபுறந்து இடதுபுறமாகவும் மூளையில் வந்து சேர்கிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு 2ஆக இருக்கிறது. 2 வகையான சுவாசம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். சுவாசம் நமக்கு 2 வகையாகத்தான் இருக்கிறது. அதே போல் சுழும்னா நாடி என்று சொல்லும்போது 2 சுவாசமும் ஒன்றாக சேர்ந்து போகும்போது அது உள்முகமாக போகும்போது சுளுத்தி நிலை, சுசுப்தி நிலை என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நமக்கு நிஷ்டை எல்லாம் கூடுகிறது. அவ்வாறு அனுபவப்படுகிறோம். அதே மாதிரி அந்த மூக்கினுடைய உள் துவாரமும் 2 துவாரங்களாக இருக்கிறது. அந்த மூக்குக்கு பின்பக்கத்தில் உள்ளே பார்க்கும் போதும் அங்கும் 2
பாதை இதாகத்தான் மேலே போய் மேலே சேர்ந்து பிரம்மரந்திரத்தில் சேரும்போது மாத்திரம்தான் ஒன்றாக இணைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நெற்றி கண்கள் இரண்டாக எங்கே பிரிகிறதோ, நெற்றிக்கண்ணிலிருந்து 2 கண்களாக எங்கே பிரிகிறதோ, அங்கிருந்து மூக்கினுடைய சுவாசத்தினுடைய தன்மையும் இரண்டாகவே பிரிகிறது. பாருங்கள், உணவு குழாய் இருக்கிறது, காற்று குழாய் இருக்கிறது, இதுவும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 கிட்னி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதயம் மாத்திரம்தான் ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நாம் அதில் கூட உள்ளே பிரிவுகள் இருக்கிறது. அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 கைகள் 2 பக்கம், 2 கால்கள் இருக்கிறது. அதே மாதிரி சிறுநீரக உற்பத்தி ஸ்தானத்திலே 2 விதைக்கொட்டைகள் இருப்பது போல அந்த அடிப்படையும் இருக்கிறது. அதே மாதிரி மேலே இருந்து நேரம் மூக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த உதடோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும். அது 2ஆ பிரிஞ்சு போகிறதுக்காக ஒரு பள்ளம் இருக்குது. அதை அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தொண்டைக்குழியில் அதே மாதிரி ஒரு சிறு பள்ளம் காணப்படுகிறது. அப்படியே வந்தீங்கன்னா நெஞ்சுக்குழியில் ஒரு பள்ளம், அப்புறம் நாபியுடைய ஒரு பள்ளம், அப்போ கால்கள் 2ஆகத்தான் போகிறது. இப்படி இந்த உடம்பே 2 பிரிவா இருக்கிறத கவனிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும். அப்போ இந்த இடது கண்ணோட பார்வை ஒரு விதமா இருக்கும், வலது கண்ணுடைய ஒரு பார்வை அது ஒரு விதமா தான் இருக்கும். 2 கண்ணுக்கும் ஒரே மாதிரி பார்வை கிடையாது. வலது கண்ணு தான் ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த பார்வையோட ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. இடது கண்ணோட பார்வையோட ஆற்றல் குறைவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள யோக நுட்பத்துல போகும்போது வலது கண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன், பல்வேறு வகையாக இந்த கண்கள் பார்ப்பதனால கண்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது, கண் என்று சொல்லப்படவில்லை. இன்சான் உடலில் சிரசே பிரதானம், சிரசில் கண்ணே பிரதானம் என்று அந்த இடத்திலே மாத்திரம் சொல்லப்படுகிறது. அந்த சிவவாக்கியர் பாடலில் கண்கள் என்றுதான் சொல்லிடுறார். விண்ணதிர மண்ணதிர வாசியை ஏற்றுவாய்ந்தா அவரு சொல்றாரு. அந்த அடிப்படையில 2 கண்ணு 2 கண் பாப்பாவா 2ஆ பிரிஞ்சு வந்தது ஒன்று சேர்க்கணும். அதே மாதிரி சுவாசத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம உணர்வையும் பல்வேறு வகையா போகக்கூடியதை ஒருமுகப்படுத்தணும். ஐம்புலன் வழியா போகக்கூடியதை நேராக நடப்பதற்கு எனக்கு வழி வேண்டும் தான் அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்போ நேர்வழி நடந்தால் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் வருது. அப்போ நீட்டுக நேராக்குன்னு தான் சாமி சொல்றாரு. அப்போ இந்த அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி நேர்பாதையில சிறுநீரகத்தினுடைய உற்பத்தி தானம் தொட்டு புருவமத்தி தலைக்குள்ளில் ஆகாயம் வரை இருக்கக்கூடிய ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்க வேண்டியது. அதுக்கு நம்ம வித்தையை சரியா பண்ணி மேல்நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அப்ப இந்த உணர்வு, இந்த அங்கங்கள்லாம் உடம்புல எப்படி இருக்குது, எப்படி இயங்குகிறது அப்படிங்கிற நிலையை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, ஒரு யோகி இந்த அனட்டனாமி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, கொஞ்சம் மருத்துவமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடிப்படையில் தான் இந்த 2ம் தெரிஞ்சுக்காம அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க உலகியல் வெற்றிக்காகவும் உலகியல் நோக்கத்துக்காகவும் பாடி கான்சியஸா கொடுத்துருவாங்க. நமக்கு ஞானம் தான் பர்பஸ். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் தான் குறிக்கோள். உடல் நல்லா இருக்கிறது மாத்திரம் நம்ம குறிக்கோள் இல்லை. உடம்பு ஓரளவுக்கு பக்குவமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டாந்து உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறித்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிறது நம்முடைய உள்ள இருக்கிற அந்த உருபொருள் தன்மைக்காக தான். அதாவது நம்முடைய மெய்ஞானத்தான் நோக்கம். அப்போ சூட்சமமா இருக்கக்கூடிய அந்த மனம் நல்லாக இருக்கணும் ஒண்ணு. 2வது அந்த ஸ்தூல சரீரம் சொல்லக்கூடிய பிராண உடல் நமக்கு நன்றாக இருக்கணும். இந்த அடிப்படையில தான் அது சொல்றாரு. அப்போ உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனுங்கிறது இந்த அடிப்படையில சொல்றாரு. அப்போ அந்த பிராண உடல் சீனிக்க கூடாது அப்படிங்கிறது தான். உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு உள்ள சரியா இருந்தா தான் வெளியில பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்குது. அந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஆதாரம் அவசியமா இருக்குது. அதாவது சோறு இருந்தா தான் சித்திரம் எழுத முடியும், என்ன கண்ணை விட்டு சித்திரம் வாங்க முடியுமா என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில மனம் ஒருமுகப்படுறதுக்கான அடிப்படை நம்ம மனது 4 வகையில ஆசைப்பட்டு போறதுதான். அப்ப நம்ம சரியான ஆராய்ச்சி பண்ணி புரிதல் 4 வகையில ஆசைப்படுற வேலை அளவாக போய்விடும். அப்ப நம்ம ஆற்றல் அளவா செலவாகும். அப்ப அளவா செலவானா நம்ம ஏற்கனவே இருக்கிற ஆற்றல் சேமிக்கப்படும். அதுதான் சாமி சொல்றாரு. புதுசா ஆற்றல் உள்ள கொண்டு வாங்க சாமி சொல்லவே கிடையாது. நம்ம உணவு ஜீவனை பாதுகாக்கிறது. அப்ப அதன் மூலயமா நம்ம ஆகாரத்தின் மூலயமா எல்லா சத்தும் கிடைக்குது. அப்ப அந்த சத்து கிடைக்கிறது மூலயமா நம்ம சுக்லம் சப்த தாதுல அந்த தொண்டையில நாடியில சுத்தி ஏற்கனவே சொல்லதுனால சுருக்கமா சொல்றேன்.
பட்டு மேல இருந்து கீழ்முகமா. ஹலோ, ஐயா கேக்குதுங்க. சரி. அப்போ ஆ, அப்போ அந்த அந்த சுத்தி பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையிலே வந்து நம்ம சுக்கிலம் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள்ல சப்த தாதுவாக 7வது தாது 7 தாது உருவாகுது. நம்ம சாப்பிடுற ஆகாரம் 7 நாள் கழிச்சு தான் அது ஆக்சுவலா சப்த தாது. அதனால கிழமை கூட நமக்கு 7ன்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 7வது தாது சப்த தாதுல சுக்கிலம் தான் பிரதானமாக இருக்கிறது. அப்போ ஒண்ணும் முடியல அப்படின்னா, எலும்ப கூட மஜ்ஜையா உருக்கி மறுபடியும் அது கீழ்நிலை கொண்டு வந்து நமக்கு உடம்பு சத்தாக மாத்துறதுக்கும் இருக்குது. அதனால அடிப்படை சத்து சேமித்தும் வைக்கப்படுகிறதுங்கிறது உண்மை. ஆனா அந்த பிரம்மரந்திரத்துல அந்த சத்தாகுனது அங்க சேர்க்கணும் அப்படின்னா சேருதுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ? ஐயா கேக்குதுங்க, கேக்குது. சரி. அப்போ அது உள்ளிருந்து அந்த நாடிகள் வந்து அதாவது தொண்டைக்குழியில வந்து விசுத்தி சக்கரத்துல வந்து நம்ம பிராணன் வந்து மேலும் கீழும் ஊதி சுத்தி பண்றோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரில் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்தரும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எல்லாம் கூட நமக்கு செம்மையாக அந்த சிவபதத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ சித்த வித்தை சம்பந்தப்பட்ட பாடல் இருக்கு. இப்போ அது நிறைய பாடல்கள் இருக்கிறதுனால அதிகம் முத்து முகப்படியோ இந்த மாதிரி சித்திர பாடல்லாம் இருக்குது. அப்புறம் மூலத்துவாரத்தை மூக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு சொல்லப்படுது. இப்படி மாதிரி எத்தனையோ பாடல்கள்ல இந்த விஷயத்தை தான் சொல்றாரு. அப்போ அது நம்ம சுத்தி பண்றது கண்டத்துல தான் சுத்தியாகி போகுது. அது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சொன்னதுனால அது கொஞ்சம் விரிவா இப்ப சொல்லலை. அப்போ இந்த கண் பார்வை ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம பண்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது அப்படிங்கிறத அந்த மனது ஒன்றாக்கணும். அப்போ கருத்தினால் இருத்தியே அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். அப்போ மனசை கொண்டு தான் இதை செய்யறோம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த ஆங்காரம் உள்முகமா திருப்பப்படுது, ஒருமுகப்படுது. அப்புறம் இதுக்கு என்னென்ன பாடியில வந்து தடைகள் இருக்குதோ அந்த தடையெல்லாம் நீக்கி கொள்ள வேண்டியது. சளி கபம் வாதம் பித்த சிலேத்தம் சொல்லக்கூடிய இது இந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கி கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சளி கபம்லாம் நிறைய ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை வந்து தகுந்த மூலிகைகள் தூதுவளை போன்ற மூலிகைகள்லாம் பயன்படுத்தி அளவா பயன்படுத்தி உஷ்ணம் அதிகம் வராம அதுலேயும் உஷ்ணம் இருக்குது. அதாவது சளியை நீக்கக்கூடிய மூலிகை நேர் எதிராக இது எப்படி குளிர்ச்சியை சரி பண்ணணுமோ அதுக்கு எதிராக தான் இருக்கும், சூடாகத்தான் இருக்கும். அதை பால் கொண்டு ஏதாவது சாப்பிட்டு சரி செய்யணும். பாலே அதிகம் சாப்பிட்டா அதுவே கபம். அப்போ நாட்டு மாட்டு பால் ஒரிஜினல் பாலை கிடைச்சா நல்லது. இப்படி ஏதாவது பார்த்து சரியான உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சரியா சாப்பிடும்போது மட்டும்தான் உடலுக்கு எதுவும் பிரச்சனை வராது. அதான் உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுள்ளே உருவொரு கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே திருமூலத்தில் சொல்றாரு. அப்போ அந்த உருபொருளுக்காக தான். அப்போ அந்த உருபொருளுங்கிறது உள்ள இருக்கிற பிராண சரீரம், அதைத்தான் நம்ம செம்மையா வச்சுக்கணும். அப்போ அகத்தின் அளவு முகத்தில் தெரியும்பாங்க. உள்ள அந்த பிரகாசம் இருந்தால் தான் வெளியிலயும் அந்த பிரகாசம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் கருத்து. அதனால இந்த அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம நோட்டிஃபிகேஷன் நிறையா இருக்கணும். அதே மாதிரி அனட்டனாமி பாடியை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஐம்புலன்கள் எப்படி இயங்குது, எதனால் அப்படி இருக்குது, ஏன் கூடுதலாக இருக்குது, ஏன் குறைவாக இருக்குது, ஏன் சரியாக இருக்குது, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் கண்ணு இன்னைக்கு சிறுசாக இருக்குது அப்படின்லாம் பார்க்கணும். இந்த 2 கண்ணோட பார்வையும் கூட ஒரே மாதிரி கிடையாது. இடது கண்ணோட பார்வை கொஞ்சம் கம்மி, அந்த பார்வை வேற. சூரியன் ஆகிய வலது கண்ணோட பார்வை அது வேற. இடது கண்கள் சூரியன், வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன் கண்கள்னு ஏன்னு சொல்றாருங்கன்னா, இன்சான உடலில் சிரசே பிரதானம் சிரசில் கண்ணே பிரதானம் சொல்லப்பட்டவர் எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, பலவேறு விதமான பொருட்களை ஒரே நேரத்துல கண் பார்க்குது. அதனாலதான் வலது கண்கள் சூரியன் அப்படின்னு சொல்றாரு, இடது கண்கள் சந்திரன் சிவவைகற்படல சொல்றாரு. நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால நெற்றிக்கண்ணு தான் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்குது. அப்போ நம்ம நெற்றிக்கண்ணு தான் ஆதாரம். அப்போ பாடியோட விஷயத்த வந்து உலகியல் ஆள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி உலகியல் நோக்கம் வெற்றி பெறுவதற்காக சொல்லிடுவாங்க.
நம்ம வந்து பாடி கான்சியஸ் கிடையாது, மைண்ட் கான்சியஸ். மைண்ட் கான்சியஸோட ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ். அதனால ஞானம் தான் குறிக்கோள். சாதாரண அறிவுங்கிறது குறிக்கோள் அல்ல. உயர்ந்த மெய்ஞானம் தான் நமக்கு குறிக்கோள். மெய்யறிவு தான் வேணும், பொய்யறிவு வேண்டாம். பொய் வாயு, பொய்க்கூடு, பொய்யறிவும்பாங்க. அது நமக்கு வேண்டியதில்லை. அதனால நம்ம நிறைய யோகாசன பயிற்சிகள் பண்ணுவாங்க. அதுபோக பாடியை வந்து ஜிம்ல போய் சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். அது பக்கத்துல இருந்து தியானம் கூட பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த உணர்வு நமக்கும் வரலாம் அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தர் வேண்டான்னு சொல்றாரு. அந்த மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப 6 மாதத்தில் யோகி ஆகலாம்னா ஒரு நம்ம சிறப்பா எடுத்து ஓரளவுக்கு அடிப்படைகளை சோம்பேறித்தனம் இல்லாம நம்ம பண்றது அப்படின்னு. சோம்பேறித்தனங்கிறது அது உடலுக்கு வர்றது மடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சோம்பேறித்தனம் மடமை தான் சோம்பேறித்தனம். அப்புறம் அந்த மடமை தான் உள்ளத்தினுடைய சோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம அது இல்லாம பாத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமே கண்ணாயர்னு ஒரு எடுத்த காரியத்துல உறுதியா இருந்து இதை நம்ம சாதிக்கணும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துன்பம் உறவரினும் செய்க துணிவாட்டி முடிவில் இன்பம் பயக்கும்னு 2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா முழுசா 2 மணி நேரத்தை ஒதுக்குங்க. அந்த மாதிரி தான் இதை சாதிக்க முடியும். அப்போ சில விஷயங்களை நல்லா ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கிற தன்மை இல்லாம இதை சாதிக்கவே முடியாது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்போ மிஸ்டேக் போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது நீங்க உள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே உள்ள வந்து அமைதிங்கிறது கொஞ்சம் வந்து சேரும். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த அமைதியை பெறுகிறது. அப்பதான் டோட்டல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்புறம் உள்ள வந்து நித்திரை கிடைக்குது. அந்த சுவாசமும் தன்மை மாறுது. அதே மாதிரி தான் சாதாரண நிஷ்டையிலையும். இதை நீங்க தூங்குறது இல்லை, அந்த நிஷ்டைங்கிறது இல்லை, கவனிச்சு பார்க்குறீங்க. அதுதான் நோக்கம். அந்த 10 நிமிஷத்துல எல்லாம் அமர்ந்து போயிடும். அமர்ந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்முகமா என்ன இருக்குதுங்கிறத படம் மாதிரி போடுறதுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். உள்ள உணர்த்தவும் ஆரம்பிக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓஹோ! அப்ப இவ்வளவு நேரம் பதிவான விஷயங்கள்லாம் கூட நமக்கு அதுல திருப்பி போட்டு காட்டுற மாதிரி வருது. அந்த பதிவுகள் இப்ப டெலிட் ஆகுது. தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் டெலிட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய செல்போன் இதெல்லாம் பார்க்கலாம், ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? பண்ணி சரியா போகுது இல்லையா? இதே மாதிரி நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டுட்டு உள்ள பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது உள்ள ட்ரோல் ஆகி மறுபடியும் அது பூரா மறுபடியும் டெலிட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அப்போ அந்தந்தாடம் செய்த பாவம் அந்தந்தாடம் போவதற்காக தான் சிவானந்தவனம் சார் காலை மாலை சரணம் பாடின்னு காலையும் மாலையும் நம்ம பயிற்சி பண்ண சொல்றாரு. அப்போ அந்தந்தாட செய்யக்கூட அங்க ஆசிரமத்துல அதிக நேரம் பண்ண சொல்றாரு. இப்ப என்ன அப்படின்னா 20 வருஷம் தியானம் பண்ணணும், 10 வருஷம் தியானம் பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஆசிரமவாசிகளுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஆமா. அதனால அப்போ நமக்கு ஆசிரமவாசிகளுக்கு வந்து அதிக நேரம் தியானம் செய்வதற்கான பலன் கிடைக்கணுங்கிறது தான் அதிக நேரம் அவங்க தவம் பண்றத 8 மணி நேரம் 20 நிமிஷம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவ்வளவு நேரம் பண்றது மூலயமா உள்ள இருக்கிற பதிவுகள், சித்தத்துல இருக்கிற பதிவுகள் தூய்மைப்படுத்தப்படுது. நான் கூட அந்த கண் விஷயத்தை சொன்னேன். சுழற்றி கொடுக்க சுத்தியாமன்னு நேற்று சொல்லும்போது அது தனியா ஒரு கிளாஸ் அதை எடுத்து சொல்லும்போது சொல்லிக்கலாம். அதுல சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ கண்ணோட தன்மை வந்து அது வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதனால இந்த தவத்தோட இந்த கண்ணை வந்து அப்புறம் சொல்றேன். இப்போ கொஞ்சம் இதுக்கு தவத்துக்கு வந்துடுறேன். இந்த தவத்தோட பாயிண்ட்ல பழைய கர்மாக்கள் எல்லாமே கழியுது அப்படின்னா பழைய பதிவுகள் சித்தத்துல தேவையில்லாத பதிவுகள்லாம் அன்றாடம் கூட ஏற்படுது. அப்ப அந்த பதிவுகள் விருப்பு வெறுப்பு காரணமா தான் உண்டாகுது. அதனாலதான் சாமியை சமநிலையில பார்க்கிற பார்வை கொண்டு சொல்றாரு. அப்ப அது எல்லாமே அவசியம்தான். இப்ப நீங்க சாதாரணமா அப்படி எடுத்தான்னா இப்படி எடுத்தானே எடுக்கலாம். அது ஒரு உள்ள ஒரு பதிவை ஏற்படுத்தும். அப்புறம் மறுபடியும் தேவையில்லாத நேரத்துல நல்ல நிச்சயில வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களை போக வேண்டாம், போக வேண்டாம், தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டாம், குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சித்த வித்தியார்த்திகள் அல்லாதோட எந்த தொடர்பும் வேண்டாம்னு சொல்றது கூட அதுதான் காரணம். அதனால எந்த அளவுக்கு உலகியல் விஷயங்களை குறைச்சிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழணுமோ அதுக்குதான் சாமி சொல்றாரு. ஈக்குவல் டு இன்னொருத்தரு அப்படிங்கிற மனநிலை வேண்டாம். ஏன்னா புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற கருத்து மாதிரிதான் இருக்குது. அது அது மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இதை. அதனால வந்து அந்த தன்மைங்கிறது வெளி பழக்க வழக்கங்கள்ல கூட நமக்கு ரொம்ப எளிமையை கடைபிடிக்கும் போது பல விதமான விஷயங்கள் நமக்கு உள்ள வராதனால நம்ம ஜபம் அதிகம் பண்ணலைன்னா கூட நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது. நம்ம அதிக விஷயங்கள் உள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணா
அதுல இருக்கிற பதிவுகள் வந்து கொஞ்சம் தான் கிளியர் ஆயிருக்கும். பாக்கியெல்லாம் உள்ளதான் இருக்கும். அப்ப நுண்ணிய நிலையில நுண்ணிய விதைகளாக பதிவு ஆகப்பட்டோம். அப்ப சரியான தியானம் பண்ணும்போது நிஷ்டை கூடுறதுக்கு அது ஒரு நமக்கு தடையாக அமையும். அதுக்கு தான் ஆசிரமத்துல அதிக நேரம் அவங்களுக்கு இந்த சித்த சுத்திக்காகத்தான் சித்த வேதம் அப்படிங்கிறதுனால சித்தத்தை படிக்கிறத அது சித்தத்தை பத்தின உண்மை. அப்ப அது நம்ம சுத்தி ஆகணும். அப்ப ஐயா ஆட்கள் நமஸ்காரங்கள் வச்சுட்டு கேட்க மாட்டேங்குது. ஆமாங்கய்யா. பிரேக் ஆகி கேட்கறேன். ஆமாங்கம்மா. அவர் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ ஓ அவர்கிட்ட கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வருவாருமா. ஓகே ஓகே ரைட். யாரும் பேசுற சேர்ந்தியா பார்த்துட்டு ஐயா கேட்குதுங்க. இப்போ கேட்குதுங்க. பேசலாங்க. அதனால நம்மளுக்கு அந்த சுவாசத்தை சரியா செலுத்துறது மூலயமா சித்த சுத்தி பண்றதுக்கு ஆசிரமத்துல ரொம்ப நேரம் அந்த நிஷ்டையும் அவங்க ரொம்ப நேரம் பண்றாங்க. அதனாலதான் உண்மையிலேயே சுத்தி ஆகுது. அப்ப 10 நிமிஷம் பண்ணி அந்த ரோல் பண்ணி பாக்குறது மூலயமா எப்படி உள்ள பதிவு உண்டாச்சோ அது மாதிரி எல்லாமே நமக்குள்ள காதுல கேட்கறது வைக்கிறது ஐம்புலனை அனுபவிக்கிறது எல்லாமே பதிவுகளை தான் செய்துட்டு இருக்கு. அதனாலதான் சமநிலையில நடுநிலையில தான் வாழணும், சரியா புரிஞ்சுக்கணும். நடுநிலையில இருந்து 10 ராகத்துவத்தை இருக்கக்கூடாதுன்னு சாமி சொன்னது காரணம் அதுதான். அப்ப அந்த நடவடிக்கையும் நமக்கு வெளி நடவடிக்கையும் வேண்டியது. அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த வெளி விவகாரங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க ஆசிரம வசதிகள் குறைச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி நாமளும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த பதிவுகள் அதிகமாகாம பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் உண்மையா இருக்கு. நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கு. இன்னும் மேலும் ஒரு வகையில சொல்ல போனா இந்த நுட்பங்கள்லாம் வந்து சாதாரணமானதா இல்ல. சித்தர்கள் மரபுல ரொம்ப ஆழமான நுட்பமா தான் இருக்கு. சாதாரணமா எல்லாருக்கும் தவம் வருமா, தவமும் தவமுடையாருக்காகவும் அல்லாதவற்றையும் அவமாய் முடியும்னு அதுதான் வள்ளுவர் கூட அந்த வார்த்தையை போடுறாரு. அதனால இதுக்கான நடவடிக்கைகள் வந்து நம்ம ஒழுக்க நடவடிக்கையும் வெளி விவகாரங்கள்ல நம்ம எப்படி அணுகுறோம், யாருகிட்ட எப்படி பேசுறோம், எந்த மாதிரி நடந்துக்கிறோம், இது எல்லாமே அடிப்படையா இருக்கு. அதனால இதனுடைய மேற்படி எல்லா விதமான தன்மையும் ஒழுக்கத்தை சார்ந்துதான் இருக்கு. அதனால ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த தகுந்த நடவடிக்கைகள் தான் இதுக்கு நம்ம மேலான நிலைமையை நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ அது எல்லாமே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலும் இப்போ அந்த எந்த ஆகாரம் சாப்பிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம பிராணன் அதுலேயும் நமக்கு நஷ்டமாகாம இருக்கிறதுக்கும் ஈஸி டைஜஷன் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. சத்துள்ள ஆகாரங்களா கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த சத்துள்ள ஆகாரங்கள் குறைந்த அளவுல சாப்பிட்டு ஈஸியா ஜீரண ஆகாரம் மாதிரி சாத்விக ஆகாரமா சாப்பிடணும். மசாலா வகைகள் ஆசை ஆர்வம் காரணமா சாப்பிடக்கூடாது. அதிக உஷ்ணம் தரக்கூடிய ஆகாரங்களையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லா வகையிலும் நம்ம சில உண்மைகளை தெரிஞ்சுட்டு ஆகார நியம வகைகள் நம்ம ரொம்ப சுத்தமான வழிமுறைகளை மேலான வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கு. இப்போ வாழை இலையில சாப்பிட்டா நல்லது அப்படின்னா அந்த வாழை இலையிலையும் சாப்பிடலாம். அதே மாதிரி மூலிகைகளை சம்மந்தப்படுத்தி தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னா மூலிகைகளை சம்மந்தப்படுத்தி தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி வெந்நீர்ல குளிச்சா அதுல பிராணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதே மாரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். அதே மாரி அ வெந்நீர், தண்ணீர் அப்படிங்கிறதுக்குள்ள வித்தியாசம். பிராணன் இருக்கிற தண்ணீர தான் குடிக்கணும். வெந்நீர் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு காய்ச்சல், கீச்சல் வந்தா, இந்த மாரி ஏதாவது நோய் இருக்கிற இடத்துல வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறது அது பயன். எப்போதுமே வந்து அதுக்காக நம்ம வேற மாரி ஒரு சூடான தண்ணீர கொதிக்க கொதிக்க குடிச்சேன் தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி தொண்டை குடலும் பாதிச்சிரும். இதாயிரும். அப்புறம் நெறைய பேசுறவங்க அந்த குடல்ல இருக்கிற பிராணங்கள்லாம் வெளிய வந்துரும். அப்புறம் நம்ம பயிற்சி பண்ணதுக்கப்புறம் குடல்ல இருக்கிற பிராணங்கள்லாம் மேல எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா வெறும் குடலா இருக்கும். அப்போ வெப்பம் தான் அதுல இருக்கும். அப்ப சாம்பார் சோறு, காரமான சாப்பாடு, மசாலா சாப்பாடு உள்ள போட்டோம்னா, சூடான சாப்பாடு உள்ள போட்டா, அப்ப குடல் புண்ணாயிரும், அல்சர் வந்துரும். அப்புறம் சித்த வைத்திய பண்ண முடியாது. அப்ப "சூலை வாய் வணுகி இறந்தவர் கோடி" அப்படின்ட்டு நெறைய பழிக்கிறதுக்கு, வித்தைய பழிக்கிறதுக்கு, இதனால அல்சர் தான் வருதுங்க. அப்படிங்கிற மாரி தவறாக வித்தை மேல பழிய போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப அதனால தான் "நெய்யில்லா உண்டி பால்ன்னு" முதல் கவலை. நெய் கலந்த சாப்பாடு, பருப்பு சாதம் மாரி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இல்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். லேசா ஜீரக தண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல கருங்காலி தண்ணி ஒரு 1/4 டம்ளர் குடிக்கலாம். அது தப்பு இல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மூடிய வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஜீரக தண்ணி ஏதாவது தண்ணி வச்சு வெதுவெதுப்பான நிலையில அல்லது குளுந்தண்ணியில ஏதாவது மூலிகை சம்மந்தப்பட்ட தண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி அதிகமா தெவிக்கும்போது தான் குடிக்கணும். அந்த மாரி தான் நம்ம பண்ணிக்க வேண்டியது. தேரைய வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழணும், எப்படி முறையா இருந்துக்கணும்னு சொல்லலாம். அதனால தவிர்க்க வேண்டிய ஆகாரங்கள தவிர்த்து முறையா குடலுடைய தன்மை சரியா இல்ல அப்படின்னா, வித்தைய பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனா வயித்துல இருக்கிற மலம் சுத்தமா கழியணும் தான் 2 நேரம் யோகி வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி தந்த சுத்தி பண்ணிட்டாலும் நல்லா இருக்குங்கிறாங்க. மிளகு போன்றவைகளை பயன்படுத்தி வாய், குடல் எல்லாம் வந்து வைரஸ கூட அழிக்கக்கூடியது மிளகு. அத பயன்படுத்தி கொஞ்சம் பால் கலந்து சேர்த்தோம்னா, அந்த மிளகு சேர்த்ததோட பாதிப்பு கொஞ்சம் இருக்காது. அப்ப பால்ல மிளகு போட்டு லேசா மஞ்சள் கலந்து சாப்பிடுறதெல்லாம் இந்த மாரி சில மெத்தட்ஸ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தனிப்பட்ட முறையில யாரும் கேட்டாலும், அதுக்கு சில தர்றேன். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம ஆசிரமத்திலேயே நெறைய நல்ல மருந்துகள், ஆயுர்வேத மருந்து அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாமே வித்தைக்கு சம்மந்தப்பட்டதா வேணும்னு தனியா எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வெளியாளர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது. நான் இது வந்து நல்ல விதமா தெரியும். இத நெறைய பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். வெளி விவகாரத்த கேட்கும்போது உலகியல் நோக்கமா தான் அவங்க சில விஷயங்கள சொல்லிர்றாங்க. உப்பு, புளி, காரம் சேர்க்கணும்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால கடுகு தவிர்க்கணும், நல்லெண்ணெய் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பூண்டு, இஞ்சி கூட குறைவா தான் சேர்த்துக்கணும். அதிகம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாரி விளக்கங்கள்ல நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்து, ஆகார நியமங்கள்ல குறிப்பா பார்த்து வயிறு, அடிவயிறு, மேல் வயிறு எல்லாமே நீங்க நல்ல விதமா வச்சுட்டா தான் நல்லாருக்கும். உதாரணத்திற்கு இந்த அடிவயிறு தொப்பை வந்து வயசாகும்போது கொஞ்சம் 40 வயசுக்கு மேல ஆனாலே, இந்த அடிவயிறு கனக்கும். இப்ப மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்லம்பாங்க. அது கெட்டியா போய் அழுத்தி பிடிக்கிற மாரி இருக்கும். அந்த விலங்குல இருந்தது, குடல் இறக்கம் வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப தொப்பை வந்து பெருசா இருக்கக்கூடாது. அது ரொம்ப இதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஏன்னா தொப்புள கீழ இருக்கிற பகுதி கூட அசையும். அதுலலாம் நம்ம ஒட்டியானா கூட போகும். இதெல்லாம் கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அது சரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னன்னா, கொஞ்சம் மசில் பவர சரி பண்ணிக்கிறதுக்கு அசானிக்காய் பூசணிக்காய் சாப்பிட்டா, கொஞ்சம் மேல் நோக்கி அது இழுத்து பிடிக்கிற மாரி பண்ணும். இப்ப வாரத்துல 1 நாள் 2 நாளு அதையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த மாரி எந்த சத்து சேர்த்தா நமக்கு எப்படி நல்லாருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன? அத மாரி சில நுட்பங்கள வந்து எந்த காய்கறி சாப்பிடும்போது எந்த மாரி ஆகுது? கருணக்கிழங்கு சாப்பிட்டா, அந்த கீழ இருக்கிற மூலத்தில சூடு அதிகமா இருக்காது. அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ கீழ இருக்கிற மலக்குதம் நன்றாக இருக்கும். அப்ப சிறுநீரும் நன்றாக போகும். அப்போ சிறுநீர் நன்றா பிரியறதுக்கு கண்ணுப்புள்ள செடி தண்ணி, இந்த மாரி தண்ணிய குடிச்சுக்கலாம். அப்ப இந்த மாரி குளிர்ச்சி வேணுங்க பாரு, குளிர்ச்சியும் கொஞ்சம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஜீரக தண்ணியெல்லாம் குடிக்கும்போது அகத்தை சீராக்கும் அப்படிங்கிறேன். அப்ப அதிகமா போடாம ஒரு சிட்டிகை போட்டு 1 லிட்டர் தண்ணிய கொதிக்க வச்சு குடிச்சுட்டா நல்லது அப்படிங்கிறது. அப்ப ஆசிரமத்தில சாயந்திரம் மணி காலையில வெந்தய கஞ்சி குடிக்கிறாங்க. அப்ப அதுலயும் சத்து இருக்குது. இப்போ உப்பு கலக்காத சுண்ட வத்தல்ல நல்ல எனர்ஜி. அதே மாரி தேங்காய் வந்து சாத்வீக ஆகாரமா இருக்குது. அந்த மாரி சேர்த்துக்கலாம். அப்ப புதினா சட்னி, அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. அப்புறம் கொத்தமல்லி தழ சட்னி, அதுவும் உடம்புக்கு நல்லது. இந்த மாரி சில விஷயங்கள் மிளகாய் காரத்த வச்சு மிளகு காரத்த கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா, சளித்தனமும் இருக்காது, வாசனையும் நல்லா ஓடும்.
அப்போ சிறுநீரகத்தின் உற்பத்தி தகுந்தது புருவமத்தி சுழற்சி நீரினுடைய உள்மார்க்கத்தை இந்த வகையில் நம்ம நன்றாக்கி எடுத்துக்கணும். இத நல்ல விதமா பயிற்சி பண்ண முடியும். அப்ப அதுக்கு இவ்வளவு விஷயங்களையும் சரியா, செம்மையா பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நீங்க சொன்ன மாரி இந்த பயிற்சிய பண்றதோட எந்த பெட்ல படுக்கிறோம், எப்படி படுக்கிறோம், எந்த மாரி பலகை யூஸ் பண்றோமா ஆசனத்திற்கு, என்ன உபயோகப்படுத்துறோம், அப்படிங்கிறதோட என்ன ஆடை உடுத்திருக்கோம், எந்த மாரி காற்றோட்டமா வச்சிருக்கிறோம், அப்படிங்கிறதெல்லாம் கூட அடிப்படையா இதுல இருக்குது. அப்ப நமக்கு அதுக்கு தகுந்த மாரி வெளி புற உடலையும் பேண வேண்டியிருக்கு, அகமாகிய மனதையும் பேண வேண்டியிருக்கு. அப்ப 2 பக்கமும் இருக்கிற விஷயங்கள நல்லா ஊன்றி கவனித்து, உறுப்புகள் என்ன சொல்லுது, உடல் என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது, அப்படின்னு உங்களால உங்க குரல கேட்க முடியும். உள் குரல இயற்கையோட குரல கேட்டு இணைந்து நடக்கிறதுக்காக சுவாமி சிவானந்த சார் நமக்கு அத சொல்லிக் குடுக்குறாரு. அந்த மாரி உள் முகமா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள ரொம்ப கவனிச்சு நுட்பமா பார்க்காம மேலோட்டமா கண்டிப்பா தெரியவே தெரியாது. நீங்க ஒரு கேள்விய கேட்டு பேசாம இருந்தீங்கன்னா, 10, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட உள்ள இருந்து சில பதில் வந்து கரெக்ட்டா வந்துச்சு. உங்க மனது அமைதியாக, அமைதியாக அந்த பேர் அமைதியில தான் பெரிய உண்மை உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசைப்படுறீங்கன்னு வைங்க. அது ஏதோ தெரியும் ஒழிஞ்சு, சரியா தெரியாது. அதனால சரியா தெரியறதுக்கு நல்லா ஆழ்ந்து யோசிக்கிறது. யோசனை பண்ணி நாளைக்கு சொல்றேன்பாங்க சில பேர். அதுதான் மிகச் சரியானது. அப்ப அதுக்கு நேரம் குடுக்கும்போது தான் உங்களுக்கு சரியான உண்மை உள்ள இருந்து காட்டி தரப்படும். அதுதான் தவத்தினால தான் எல்லா தியானத்தினால தான் எல்லா பேருண்மைகளும் வெளிப்படுகிறது அப்படிம்பாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, கொஞ்ச நேரம் தியானத்துல உள்ள போய் தான் ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லுவாரு விவேகானந்தர். அதுல கூட பாரதியார் வந்து சிறு குறைய கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட சீடர் நிவேதிதாவிட்ட இவர் சீடரானார் பாரதியார். அப்படியெல்லாம் கூட இருக்குது. அதனால வந்து அ இது வந்து உணர்வு உள்முகமா போகாம, ஒருமுகப்படுத்தாம, நம்ம எப்படி பயிற்சி பண்றது, எப்படி மேல போகுது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிக்காம, அது இதுக்கான தகுதி நமக்கு தேவை. அதனால சரியாக கவனிச்சு, அது எந்த ஆகாரத்த தவிர்க்கணும், எத சேர்க்கணுங்கிறது உங்க சொந்த அனுபவத்தையும் நீங்க பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்றாருங்கிறது கூட வேண்டியதில்ல. நீங்க சொந்த அனுபவத்திலும் எது உங்களுக்கு சேருது, எது சேரல, எது உங்கள பலப்படுத்துது, எது பலகீனமாக்குதுன்னு உங்க கவனம் சரியா அட்டென்ஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா போதும். அழகா நீங்க சரியாக வித்தைய பண்ணி சாதிக்க முடியும். அதுக்கு நேரம் கரெக்ட்டா எவ்வளோ நேரமாவது பண்றோமான்னு, அந்த பண்ணுன நேரத்த கரெக்ட்டா பண்ணீங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியோ அவசரமா வந்து சேர்ந்தோம். எப்படியோ அவசரமா உட்கார்ந்தோம். எப்படியோ 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாச்சு அப்படின்னு. சில பேர் உட்கார்றதுல கெட்டிக்காரங்க. ரொம்ப நேரம் அமைதியா நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துருவாங்க. ஆனா பயிற்சி நடந்திருக்காது. அவங்களுக்கே தெரியும். அது மாரி பயிற்சி சரியா நடக்கிறது தான் இங்க முக்கியம். உட்கார்றது ஓரளவுக்கு பரவாயில்லாம உட்காந்துக்கலாம். முடியலன்னா சேர்ல கூட உட்காந்துக்கலாம். ஆனா, எப்படி பண்றீங்க அப்படின்னு சரியா உள்ள போச்சா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மன ஒருமைப்பாடு கிடைச்சதா? அப்படின்னு. அதாவது "வேத்து இறைப்பு வந்தபோது" அப்படின்னு சிவவாக்கியர் பாடுவாரு. அத கடைசி நேரத்துல மூச்சு இரைச்சு, இளைச்சு, அப்புறம் வேர்த்து விறுவிறுத்து உயிர் போகிற தருணம் இருக்கே, அந்த மாரி இந்த பயிற்சி பண்ணும்போதும் சாமி நமக்கு வேர்க்கணுங்கிறாரு. மரிக்க பிடித்தல், மறக்க பிடித்தல்னு உலகப்பற்று நீக்கி பயிற்சிய சரியா பண்ணும்போது கொஞ்சம் வேர்வையும் உண்டாகணும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வைப்ரேஷன் அதிர்வும் வரணுங்கிறாரு. அப்ப அப்படியெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம சரியா பண்றோம். அப்ப அது நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சாமி சொல்லியிருக்கிற படி கரெக்ட்டா வித்த பண்றோமா? அப்படிங்கிறது ரொம்ப கூர்த்த மதியா கவனிச்சு, நுட்பமா தெரிஞ்சு, இல்லைனாலும் நல்ல நண்பர்கள், நல்ல வித்தியார்த்திகள்ட்ட கேட்டு, நல்ல அனுபவசாலிகள்ட்ட கேட்டு, அந்த உண்மைய தெரிஞ்சு நான் கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கணுங்களா? அப்படின்னு அறிஞ்சாலும் 4 பேர கேளுன்னு, ஒருத்தருக்கு அவரோட சூழ்நிலையில அவர் பதில் சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தருக்கு கூட கேட்டு, வித்தைய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறனால, ஈகோ விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல விதமா நம்ம சுவாமி சிவானந்த சாரோட வித்தைய கற்று எல்லாரும் மேல்நிலை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு அ அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி, அடுத்ததாக இருக்கக்கூடிய இத ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன்.